மொபைலை தட்டுனா வீட்டுக்கே தண்ணி, ஊரை சுத்தி சிசிடிவி. ஜப்பானையே தூக்கி சாப்பிட்ட கோயம்புத்தூர். டெக்னாலஜியில் மிரள வச்ச பேரூராட்சி தலைவர். இது கார்ப்பரேட் ஆபீஸா இல்ல பேரூராட்சி அலுவலகமா அப்படின்ற அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்துது இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி அலுவலகம். வாங்க தொழில்நுட்பத்துல அசத்தக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சியை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் இருக்கு மோப்ரிபாளையம் பேரூராட்சி. இந்த பேரூராட்சியில சுயேட்சையா நின்னு போட்டியிட்டு வென்றவர் தான் இந்த பேரூராட்சி தலைவர் சசிகுமார் அவர்கள். சுயேட்சையா ஒருத்தர் நின்னு பேரூராட்சி தலைவரானா அங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அப்படின்றத இவரு செஞ்சு காட்டி அசத்திட்டு வராரு. இந்த பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல ஆச்சரியமூட்டும் முன்னேற்றங்களை செஞ்சிருக்காங்க. சிஎஸ்ஆர் நிதி உதவியோட 4 பசுமை வனங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க டெக்னாலஜியை எல்லா இடத்திலுமே பயன்படுத்திட்டு வராங்க. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய 29 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள்ல நீர் ஏற்றம், நீர் இருப்பு, நீர் வெளியேற்றம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கணக்கீடு செய்யறதுக்கு மொபைல் ஆப்பை பயன்படுத்திட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் இதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் வகையில மொபைல் ஆப்பை இவங்க பயன்படுத்த போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா குடிநீர் விநியோகம் எல்லா வீடுகளுக்கும் மொபைல் ஆப் மூலமாகவே கண்ட்ரோல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி செய்யறதன் மூலமா தண்ணீர் வீணாகிறது 20% தடுக்கப்படுது. இதன் மூலமா பேரூராட்சிக்கு 4 லட்சம் ரூபாய் காசு மிச்சமாகுது அப்படின்னு சொல்றாரு பேரூராட்சி தலைவர் சசிகுமார். வாட்டர் ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து எங்களது பேரூராட்சி முழுவதுமே வந்து ஒரு 20,000 மக்களுக்கும் வந்து இந்த திட்டத்தை வந்து நவீன முறையில் குடிநீர் விநியோகம் பண்ணுறதுக்கான முன்னெடுப்பை எடுத்துகிட்டு வர்றோம். எங்களது 29 டேங்க் வந்து எங்களது பேரூராட்சியில் இருக்குது. OHT டேங்க்கு இது முழுவதுமே வந்து நாங்கள் வந்து கண்காணிக்கப்பட்டு தானியங்கி மூலியமாக குடிநீர் விநியோகம் பண்ணுற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் நடைமுறை கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா OHT டேங்க்கு 29 டேங்க் இருக்குது. இதில் இருக்கிற வாட்டர் லெவல் வந்து நாங்கள் வந்து மொபைல் மூலியமாக மானிட்டர் பண்ணிக்கிறோம். 2வது ஸ்டேஜ் வந்து சம்பில் இருந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக OHT டேங்க் வந்து லோட் ஆகிற மாதிரியுமே. 3rd ஸ்டேஜ் வந்து OHT டேங்க்ல இருந்து 4000 கனெக்ஷன் இருக்குது, வீட்டு கனெக்ஷனு. 4000 கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கான நடைமுறையுமே அமலுக்கு கொண்டு வர போகிறோம். இது மட்டும் இல்லாம இந்த பேரூராட்சி அலுவலகம் பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ் மாதிரி இருக்கு. புதுசா கட்டப்பட்ட கட்டிடம், உள்ளேயே நூலகம், புத்தர் சிலை, ஃபவுண்டைன், செல்ஃபி பாயிண்ட், இலவச இ-சேவை மையம்னு பார்க்கவே ரொம்பவே அழகாகவும் தொழில்நுட்பத்தோடையும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த அலுவலகம். இந்த பேரூராட்சி தமிழகத்துக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் முன்மாதிரியான ஒரு ஊரா மாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் இத இந்த மாதிரி மாற்றிட்டு வரதா சொல்றாங்க. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.